வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெலுங்கானா ஸ்டைல்ல பொட்டுக்கடலை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல ஒரு கப்பு, அதாவது 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனுக்கு தனியாவை சேர்த்துக்கும், ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம், 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஹீப்டா சேர்த்துப்போம். நைஸா அரைச்சு எடுத்துன்னு வந்துடும். அரைச்சுன்னு வந்தது இப்படி இருக்கும். இப்போ அடுப்புல கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துப்போம், 10 பல்லு பூண்டு இது மாதிரி கிரஷ் பண்ணி சேர்த்துருவோம். லோ ஃபிளேம்லயே வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நல்லா வறுபட்டு இருக்கு, நல்லா கிறிஸ்பி ஆயிட்டு இருக்கு. இது போதும். இப்போ 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துப்போம். எல்லாத்தையும் இது மாதிரி வதக்கின்றுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துருவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுலாம். இதை 2 நிமிஷம் அப்படியே ஆற விட்டுடுவோம். 2 நிமிஷம் ஆயிடுத்து. இதை இது மாதிரி நல்லா பொசரி விட்டுருவோம். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிருந்தா 2ல இருந்து 3 மாசம் வரைக்குமே இருக்கும். இதை சுட சுட சாதத்துல ஒரு ஸ்பூன் போட்டுண்டு 1 ஸ்பூன் நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெயோ விட்டுண்டு சாப்பிட்டா டாப் கிளாஸா இருக்கும். தோசை மேல கூட இதை தூவிண்டு சாப்பிட முடியும். அவல் உப்புமா, சேமியா உப்புமா, நார்மல் உப்புமா மேல கூட இது தூவிண்டு சாப்பிட முடியும். நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.